இது வரைக்கும் எந்த எம்எல்ஏவும் செய்யாத ஒரு சாதனையை அந்த வசந்தகாந்தி எம்எல்ஏ செஞ்சுருக்காரு. ஒரு தெருவு விடாமல் எல்லா ரோட்லேயும் சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. ட்ரைனேஜி, ஸ்கூல் கட்டடம், அவர் சொந்த நிதியிலேருந்து நிறைய கோயிலுக்கு போகிறவங்களுக்கு, ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பண உதவி, நிறைய அன்னதானம், மருத்துவ முகாம், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும் வேலை வாய்ப்பு முகாம் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. அவரை மாதிரி ஒரு எம்எல்ஏவை நாங்கள் பார்த்ததே கிடையாது. சாதாரண தொண்டன் கூட 24 ஹவர்ஸும் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி அவரை பேசலாம், நேரில் போய் சந்திக்கலாம். முதல்ல அவர் சொல்கிற வார்த்தை, வாங்க தம்பி உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, இதுதான் அவர் ஃபஸ்ட்டு கேட்பாரு. நானும் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்கேன். கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் ஏற்றுக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ வசந்தகார்த்திக் எம்எல்ஏ தான். அவர் தான் மறுபடியும் 2026 அவர் தான் வரணும். அவர் வந்தால் தான் இந்த தொகுதி நல்லா இருக்கும். அவர் சக்திக்கு மீறி நிறையா செஞ்சுருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த எம்எல்ஏவும் இப்படி ஒரு சாதனை செஞ்சது கிடையாது. சந்து பந்து கொண்டு எல்லா இடத்துலையுமே சிமெண்ட் ரோடு போட்டு நிறைய குடிசை வீடுகள் இல்லை இப்போ எங்கள் தொகுதியில். அவர் வந்த பிறகு தான் பல வீடுகள் கூரை வீடெல்லாம் இல்லாமல் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு. சொந்த நிதியிலேருந்து ஹாஸ்பிட்டல் உதவி, எல்லா உதவியுமே அவர் தொகுதி மக்கள் அவர் சொந்த மக்கள் மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு. இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன். அவர்கிட்ட உதவின்னு போயிட்டா போதும், அவர் செய்யாமல் விடவே மாட்டார். அந்த அளவுக்கு தொகுதி மக்கள் மீது அவர் அளவு பாசம் வச்சிருக்காரு. அவரால் பயனடையாத ஜனங்க ஒரு நபர் கூட இருக்க முடியாது இந்த தொகுதியில். 2026 அவர் தான் மீண்டும் எம்எல்ஏ வரணும். அவர் வந்தால் தான் இந்த தொகுதி இன்னும் நல்ல மேலும் வளர்ச்சி அடையும்.